ஹாய். டே 105 மூவி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோமே உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் வந்து நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். 365 days 365 மூவி சேலஞ்ச் தான் அது. ஸோ டெய்லி ஒரு மூவி வந்து நம்ம தேட்டரில் பார்ப்போம். ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம தேசிங்க ராஜா 2 அந்த மூவி தான் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த மூவியோட ரிவ்யூ தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறோம். ஸோ தேசிங்க ராஜா 2, ஸோ ஆல்ரெடி வந்து தேசிங்க ராஜா 1 வந்து ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு காமெடி படம். ஸோ அந்த மூவியோட காமெடி வந்து இன்றைக்குமே கூட வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து சிரிப்பு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு காமெடியுமே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சூரியனெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பண்ணியிருப்பார் ஒரு மாடுலேஷன், வாய்ஸ் மாடுலேஷனில். ஸோ அவருக்கு மாமாவாக வர ஒரு டென்ஷன்லேயே இருப்பார். அண்ட் வந்து இன்னும் சிங்கம்புலி சார், நம்ம சாம் சார் அண்டு எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மூவியும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதில் இருக்க கேஸ்ட் வந்து அப்படியே ஒரு முக்கால்வாசி பேர் வந்து அப்படியே எடுத்து இந்த படத்தில் போட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா நம்ம மதுரை முத்து சார் வராரு. அண்ட் வந்து நம்ம குக்வித் கோமாளி புகழ்லாம் இருக்கார். ஸோ அவர் எல்லாமே வந்து ஒரு லேடி கெட்டப்பில் வித்தியாசமாக வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் என்ன பிரச்சனைனா, இந்த படமே வந்து ஒரு பிரச்சனைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து இவங்க வந்து ஒரு படமாக எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எடுத்த மாதிரி தெரியல. ஸோ இதையுமே வந்து ஒரு ஸ்டேஜ் ஷோ பண்ணுற மாதிரி, ஒரு ஸ்கிட் பண்ணுற மாதிரி, இப்போ நீ இந்த கேரக்டரு இப்போ அந்த கேரக்டராக என்ன பண்ணுவாங்க, இப்போ அவங்க அந்த காஸ்டியூம் போட்டு வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், அவங்க வந்து அந்த கேரக்டர் நம்ம நம்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த மூவிலையுமே வச்சுருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கதையை சொல்லி ரிவ்யூ சொல்லணும் தான் நானும் வந்து ட்ரை பண்ணுறேன். பட் வந்து இருந்திருந்தால் நான் வந்து சொல்லியிருப்பேன். மூவியில் வந்து கதைன்னு ஒன்று கிடையாது. ஸோ எல்லாமே வந்து காமெடி சீன்ஸ் எப்படி மேக் பண்ணுவோம் அந்த மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க. பட் இதில் வருத்தம் என்னென்னா எந்த சீன்லையுமே காமெடியுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ கதையும் இல்லை, காமெடியும் இல்லை. அப்படி தான் வந்து இந்த மூவி வந்து போயிட்டுருக்கு. ஸோ 2 போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, A1 A2ன்னு. ஸோ A1 போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டராக புகழ் வந்து லேடி கெட்டப்பில் இருக்கார். ஸோ A2 ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டராக விமல் இருக்கார். ஸோ இவங்க 2 பேருக்கும் வந்து காம்படிஷன். என்ன காம்படிஷன்னா, இப்போது போலீஸ் ஸ்டேஷன் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் காம்படிஷன் இல்லை. ஸோ அதிகமாக கேஸ் வாங்கி அதிகமாக ரவுடிங்கில் கூட வச்சுட்டு யார் வந்து மாமூல் அதிகமாக வாங்குறாங்கிற மாதிரி காம்படிஷன் தான். ஸோ அதையாச்சும் காமிச்சாங்களான்னா அதையும் ஒழுங்காக வந்து எதையும் வந்து காட்டல. காமெடின்ற பேரில் 2 சீனில் வந்து இது பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மினிஸ்டர்னு சொல்லிட்டு இதில் பார்ட் 1ல் வந்து சூரிய அவங்களுக்கு வந்து மாமாவை ஒருத்தர் பண்ணியிருப்பார், வில்லனாகவும் பண்ணியிருப்பார் அந்த படத்தில். அவர் மட்டும்தான் வந்து கேரக்டரில் இருக்கார். அவர் வந்து ஒரு மினிஸ்டர் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் பதட்டப்படுறது தான் வந்து படத்தில் கொஞ்சம் வந்து ஒரு ரெண்டு இடத்துல வந்து சிரிப்பு வர மாதிரி வந்து இருக்குது. ஸோ அவர் வண்டி தான் அந்த கேரக்டரில் ஃப்ளோவாக போகிறாரு. மற்ற எல்லாருமே வந்து ஒரு பேருக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துட்டாங்க, நம்ம பண்ணுவோன்னு சொல்லிட்டு. புகழெல்லாம் பார்த்திங்கன்னா லேடி கெட்டப் போட்டிருக்காரு. ஸோ வந்து நல்லா எஃபர்ட் போட்டிருக்காரு. பட் வந்து எந்த இடத்துலையுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அது வந்து இவ்வளோ எஃபர்ட் போட்டுமே காமெடி வரலன்னும் போது நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். அண்ட் வந்து கதைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் இவர் இன்ஸ்பெக்டராக இருக்கார். ஸோ இன்ஸ்பெக்டருக்கான எந்த ஒரு கெட்டப் சேஞ்ச் இருக்கணும். ஒரு முடி வச்சுட்டு தாடி வச்சுட்டு இருக்காரு. சரி, காமெடி படம் பெருசாக லாஜிக் இருக்காதுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்கும்னு கூட இதில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாடகை தரலன்ற மாதிரி ஒரு சீனாக காட்டுறாங்க. அண்ட் வந்து இப்போ இது எல்லாத்தையும் விட கொடுமை என்னென்னா, ஹீரோயின் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனராக வராங்க. ஸோ அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வந்து கொடுக்குறாங்க. ஒரு மினிஸ்டரோட பையனுக்கு உயிர் ஆபத்து இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு இந்த டியூட்டி ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அவரை காப்பாற்றி எஸ்கார்ட் பண்ணுற டியூட்டி கொடுக்குறாங்க. ஸோ இவங்க வந்து பார்க்கும்போதே தெரிஞ்சது இந்த போலீஸ் ஸ்டேஷனோட லட்சணம்லாம் என்ன எப்படி இருக்காங்கன்றது. ஸோ இது தெரிஞ்சுமே அவங்க வந்து மினிஸ்டர்கிட்ட சொல்கிறதுக்கு ஒரு பிளான் கூட இல்லாமல் இவங்கக்கிட்ட வந்து நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்க வந்து சொல்லுங்கன்னு அங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அவங்க எப்படி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆகிருப்பாங்கன்றது நமக்கு ஒன்றும் தெரியல. இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இவர் விமலுக்கு வந்து ஃப்ரெண்டாக ஒருத்தர் வராரு. ஸோ அவரை தான் வந்து பில்டப் விமலுக்கு பண்ணுற பில்டப்பை விட ஸோ அவருக்கு பண்ணுற பில்டப் தான் வந்து அதிகமாக இந்த மூவியில் இருக்குது. ஸோ அவர் ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி காட்டலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்காச்சும் ஏதோ ஒரு 2-3 சீன் வச்சுருந்தாங்க. ஸோ விமலுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கூட ஒரு சீன் கூட வைக்கல. காமெடி சீனில் பண்ணுறேன் பில்டப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவருக்கு பில்டப் சீன் வச்சுட்டு பின்னாடியே கலாய்க்கிறதுக்கும் அந்த படத்துலேயே வந்து ஆள் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து ஒரு மூவி எடுத்திருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட வந்து காமெடி ஒன்று கதை வந்து எடுத்துகிட்டு போயிருக்கணும். ஸோ காமெடி அங்கங்கே மிஸ் ஆனாலும் நம்ம கதை கூட ஃபாலோ பண்ணி போய்க்கலாம். சரி, கதைலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லா சீனில் வந்து கலகலப்பாக வந்து காமெடி பண்ணிட்டோம் அப்படின்னா சரி நம்ம அட்லீஸ்ட் அந்த காமெடியாவது நம்ம ஃபாலோ பண்ணி போகலாம். ஸோ படம் எங்கே ஆரம்பிக்குது, எதுக்கு இன்டர்வல் விடுறாங்க, படம் எப்படி முடியுதுன்னே தெரில. ஸோ நம்மளாச்சும் பரவாயில்ல, ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம எல்லா மூவியும் பார்க்கணுன்ற கட்டாயத்துக்காக நம்ம போய் பார்க்குறோம். பட் வந்து லீவில் பார்க்கலான்னு வரவங்க, இல்லை வந்து இன்றைக்கி எதுவும் நல்ல நாள் நம்ம போய் படத்தில் ஃபேமிலியோட போகலான்னு போகிறவங்க, அவங்க நிலைமையெல்லாம் நினச்சா தான் வந்து ரொம்ப பாவமாக இருக்குது. டே 105 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் தேசிங்க ராஜா 2 VR மாலில் தான் பார்த்துருக்கோம். ஷோ டைமிங் 6:55 PM.